மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இப்போ நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ராடக்ட் நேம்லாம் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல டோட்டல் சேல் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டோட்டல் சேல் இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி டோட்டல் சேல் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல டோட்டல் சேல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல வந்து எனக்கு டோட்டல் சேல் வேணும். இப்போ இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் ஒன்று போகணும். எப்படி போடணும்? அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கீபோர்ட்லேருந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கும். கீபோர்ட்லேருந்து ஆல்ட்டு ஈக்குவல் டு ஆல்ட்டையும் ஈக்குவல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சம் பண்ணி போட்டோம். இந்த மாதிரி போட்டோம். ஓகேங்களா? இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு சம் ஆஃப்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டேட்டாவை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். இது நார்மல் மெத்தடு. ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. கர்சரை வச்சுக்கிட்டு உங்களுடைய மெனுவில் இந்த இருக்கு பாருங்கள், ஒரு சிம்பிள் ஒன்று ஆட்டோ சம்முன்னு சொல்லியிருக்கோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல டோட்டல் வந்துடும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.